நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை எழுத்தாளர் கீராவின் தாவை பார்த்து. புது ஆள் ஒருத்த வந்து ஊர் மடத்தில் படுத்திருக்கிறதா தாக்கல் கிடைச்சது. வேலைக்கு ஆள் கிடைக்காத இந்த காலத்தில் ஒரு முண்டி சண்டியை கூட தேடினாலும் கிடைக்கிறதில்ல. ஆளு ஜவான் போல இருக்கிறதா சொன்னாங்க. முந்தனும் இல்லைனா ஜவனாவது தட்டிக்கிட்டு போயிடுவான். முக்கியமாக ஐநாயக்கர் கண்ணில் படுறதுக்கு முன்னால் முந்திக்கிடணும் என்று நினைத்து கொண்டே ஊர் மடத்தை பார்த்து நடந்தார் சுப்பா நாயுடு. கேள்விப்பட்டது சரிதான். ஆளு வாட்டா சாட்டமா ஒரு பூட்டான ஆளுதான். மட்டமல்லாக்க படுத்து கிடந்தான். செப்பையில் சின்ன மாசத்துக்கு 1 மாச தாடி. வயசும் அப்படி ஒன்றும் அதிகம் இல்லை, 30க்கு உள்ளதான் சொல்லணும். விருந்து கிடக்கிற உள்ளங்கையி நல்லா காய்ச்சிருந்தது. வேலைக்காரன்தான். பெருத்த மார்பும் சிறுத்த வயிறும் நாய் உடம்பு. விரித்து படுத்திருந்த கந்தல் துண்டிலிருந்து விலகி கிடந்தது உடம்பு. என்ன தூக்கம்! அந்த தூக்கத்தையும் உடம்பையும் பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்தார். முகத்தை கவனித்து ஜாதியை யோசித்தார். தொட்டுக்கிடுற ஜாதியா இருந்தா தண்ணி வண்ணி எடுக்க தோது. பாப்போம். மெல்ல ஆள் புரண்டு கொடுத்தான். இது அநேகமா மிச்ச தூக்கந்தா, எழுப்பலாம் செருமினார். லேசா கண்ணை முடிச்சு பார்த்தான். யாரோ ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறத கண்டா அவன் எழுந்திருச்சு உட்கார்ந்தான். நல்லா விடிஞ்சு போச்சு போல இருக்கே. வெளிச்சத்துக்கு கூசிய கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். கந்தல் அழுக்கு துண்டினால் மூஞ்சியை துடைத்து கொண்டான். எந்த ஊரு? பிள்ளையார் சொல்லி போட்டார் நாயுடு. கங்கர்சல்பட்டி. சொல்லும் ஒளி உச்சரிப்பிலிருந்து இது தெலுங்கு நாக்கு என்று கண்டுகொண்டார். தெலுங்கிலேயே தொயந்தார். வீட்டு பேர் என்ன என்று கேட்டார். அடடே, நமக்கு சம்பந்தகாரனாத்தான் வந்திருக்க. கல்யாணம் ஆகலை இன்னும். வீட்டில் கொஞ்சம் சடவாத்தான் வந்திருக்கான். நிலம் நீச்சு கிடையாது. அத்தை கொத்துக்காரன்தான்றதையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் கறந்துட்டாரு. உடனே எந்திரி எந்திரி, நம்ம இனத்துக்கார, அதுவும் நம்ம ஊரில் வந்து வயிற்று பசியோட படுத்திருக்கிறதாவது. கிளம்பு என்று வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார். அசோத அசோத என்று அவர் கொடுத்து கொண்டே நுழைந்த குரலில் பெருமிதமும் குதூகலமும் தூக்கி இருந்தது. வீட்டம்மாவும் வந்து அவனை ஒரு பார்வை கவனித்தாள். நாயுடுவின் கண்ணை விட அது கொஞ்சம் கூர்மை. சாப்பிட்டு முடிந்ததும் அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. தொழுவில் சாணி அள்ளப்படாமல் கிடப்பதும் போட்ட சாணியின் மேலேயே காளை மாடுகள் படுத்து கிடப்பதும் அவன் கண்ணை உறுத்தியது. கந்தல் துண்டை தலையில் வரிந்து வேட்டியை தார்ப்பாய்ச்சி கொண்டு யாரும் சொல்லாமலேயே கூடையில் சாணியை அள்ளி வைக்கவும் தொழுவை பருத்திமாறு முடியினால் தூக்கவும் தொடங்கிவிட்டான். வேலை செய்து செய்து துருப்பிடிக்காமல் வைத்து கொண்டிருக்கும் கைகள் என்று நினைத்து கொண்டார் நாயுடு. அன்றைய வேலையை முடித்துவிட்டு சாயந்தரம் இரவை கிணற்றில் போய் முங்கி குளித்து விட்டு வந்தான். உடம்பும் மனசும் பிடச்செடுத்தது போல லேசாக இருந்தது. ராச்சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்த போது பாதரசம் அணிந்த இளம் பாதங்கள் அங்கிட்டும் இங்கிட்டுமாக போய் வந்தபோது வாசனை சோப்பு மணத்தது. சாப்பிடுகிற நேரம் தூங்குகிற நேரம் போக பாக்கி நேரமெல்லாம் வேலைதான் அந்த வீட்டில் அவனுக்கு. இப்படி செய்கிற வேலைக்கு என்ன சம்பளம் போட்டு கொடுப்பார்கள் என்று அவன் மனசு கணக்கு போட்டு பார்த்தது. ராமையா ராமையா என்று அவனை அவர்கள் வாய் நிறைய கூப்பிட்டார்கள். அவனும் அத்தா மாமா என்று அவர்களை கொண்டாடினான். சாப்பிடும் போதும் மறுசோறு வேண்டியதற்கும் போதும் சொல்லி வச்சது போல அந்த பாதரசம் அணிந்த இளம் பாதங்கள் வரும். அது பரிமாறும் போது குடுங்கையில் உள்ள அந்த நீல நிற மச்சம் அவன் கண்ணில் படும். ஊர்வாய மூட ஒளமூடி கிடையாதுதான். கம்மாக்கரை பக்கம் போனாலும் கிணத்துக்கரை பக்கம் போனாலும் தொலைச்செடுத்தாங்க அவனை. சம்பளம் என்ன ஏதுன்னு இது அவன் வீட்டில் வந்து சொன்னபோது அசோதை அம்மாவுக்கு அண்ட கடாரம் முட்டிக்கிட்டு வந்துச்சு. எப்படித்தான் வந்துட்டு போகுது எனக்கு. புருஷனிடம் என்றால் அதன் கூடவே ஒரு சொல் தொடரையும் சேர்த்து சொல்லுவாள். அந்நியனிடம் அப்படி அதையெல்லாம் சொல்ல முடியுமா? குசும்பு பிடிச்ச பயவில்லைக. கழுத புரட்டு பண்ணுறதே தொழில் என்று மட்டும் சொன்னாள். சுப்பா நாயுடு வந்ததும் வராததுமா விஷயத்தை அவரிடம் இறக்கினாள். வெளியூர் போய் வந்த அலுப்பையும் பார்க்காமல் அவர் வெடிக்க ஆரம்பித்தார். நான் எம்புட்டு சம்பளம் கொடுத்தா இந்த பயவிளைகளுக்கு என்ன? நான் சம்பளம் கொடுப்பேன், கொடுக்காமையும் இருப்பேன். என் மகளை கட்டி கொடுத்து அவனை வீட்டோட வச்சுக்கிடுவேன். இதை ஊர் பிள்ளைகளுக்கு என்னங்க என்று அவளோடையே சண்டைக்கு போகிறது போல் இறைந்தார். சமையல் கொட்டத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்த ராமையாவுக்கும் இது கேட்டது. அரங்கு வீட்டுக்குள் போனார் அதே வெறிச்சில்.
அசோதையம்மாவும் போனாள். சட்டையை கலத்தி கொடியில் வீசினார். அதிலிருந்து மணிப்பர்ஸ் கீழே விழுந்தது. அதை எடுத்து வைக்கும் சாக்கில் அசோதையம்மா செலவழிந்தது போக மீதி எவ்வளவு இருக்கிறது என்று ஒரு நோட்டம் விட்டுக்கொண்டே, சரி போன காரியம் என்று ஆரம்பித்தாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க என்றார். என்னவா? அசோதையம்மாவுக்கு யோசனையாகிவிட்டது. தன் பொண்ணு விஷயமா ஒரு பெரிய இருட்டு தெரிய ஆரம்பிச்சது. ஆடி மாதம் பின்னிலா காலத்தில் குப்பையடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி எல்லாம் முழிச்சு கூடவே இருந்து குப்பையடித்த அலுப்பு. மதியானம் கம்மாக்கரை மர நிழலில் துண்டை விரித்து படுத்து கிடந்தாரு சுப்பாநாயுடு. தூக்கமும் வராத அலுப்பும் தீராத ஒரு நிலை. கண்ணை மூடி மூடி சொருகிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஐயநாயக்கர் அங்கு வந்து சேர்ந்தாரு. வந்தவர் பக்கத்தில் வந்து குத்துக்கால் வச்சு உட்கார்ந்தாரு. தலையை 2 கைகளாலும் பரட்டு பரட்டுன்னு சொரிஞ்சுக்கிட்டாரு. இது அவர் வழக்கமாக எங்கே போய் உட்கார்ந்தாலும் செய்கிற முதல் காரியம். அடுத்தது கோமண துணியை சரி செய்து கொள்வது. வேட்டியோ லங்கோடோ இவர் அணிந்து கொள்வது கிடையாது. 24 மணி நேரமும் பழனி ஆண்டவர் போல கோமண துணியோடு தான் காட்சி தருவார். மாறாப்பை பெண்கள் அடிக்கடி சரி செய்து கொள்வது போல இவர் கோமண துணியை இழுத்து விட்டு சரி செய்து கொள்வார். அடிக்கடி ஒன்றுமே அறியாதவர் போல முகத்தை வைத்துக் கொள்வார். தரையை பார்த்து பேசுவது போல ஆரம்பித்தார். மாப்பிள்ளைக்கு ராத்திரி பூரா குப்பை அடிச்சு அலுப்பு போல இருக்கு என்றார் சன்னமான குரலில். ஆமாம் ஆமா என்றார் சுப்பாநாயுடு மரியாதை துணிக்க. என்று தலையை ஆட்டி முணங்கிக் கொண்டே மேலும் ஒரு தடவை தலையை சொரிந்து கொண்டு கோமணத்தை சரி செய்து கொண்டே தரையை பார்த்து, ஒரு பிள்ளையாண்டா யாரோ வண்டி பத்திக்கிட்டு போனாப்புல இருந்தது பார்த்தேன். கேட்குறத பாரு, ஒன்றும் தெரியாதது போல. எல்லாம் விசாரிச்சிருப்பான். இப்போ எவாய பிடுங்கணும்ல இவனுக்கு. அது மாமா கங்கரிசப்பட்டி என்னமோ வந்தான் இருக்கான். பரவாயில்லையா வேலையெல்லாம்? என்ன வேலை? இந்த காலத்து பயப்பிள்ளைக என்னத்தை செய்யும்? சும்மா ஆத்த மாட்டாம. நமக்கும் அதை விட்டா புகழு சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லும் பதிலுக்கு ஐயநாயக்கர் பாணி என்று பெயர். அவரிடம் திறமையான ஒரு வேலைக்காரன் வந்து அமைந்தான் என்றால் வெளியில் அவனை பற்றி மகா மோசமான பையன், கெட்டசாதி பையன், ஒரு அளவு வேலை தெரியல, இவனை கட்டிக்கிட்டு அழுகிறத விட பேசாம நாமே செஞ்சுக்கிடலாம் என்று சொல்லிக்கொண்டே திரிவார். சம்பளம் பேசியாச்சா? இனிமே தானே? ஒன்றும் பேசலை. இவன் என்னத்த மாமா ஒப்பேற போகிறான்? ஏதோ இருந்த மட்டுக்கும் சரி. 30க்கு மேலே யாரும் பேசலை பார்த்துக்கோ. நாயுடு இதுக்கு ஒன்றும் பதில் பேசலை. மரத்தின் மேல் கொம்பில் உட்கார்ந்து கொண்டிருந்த மீன் கொத்தியை பார்த்து கொண்டிருந்தார். சுப்பாநாயுடுவின் வீட்டுக்கு பருத்தி நிற்க வந்தார் வியாபாரி செல்லைய நாயக்கர். சம்சாரிகளின் பருத்தியை விலைக்கு வாங்கி கொண்டு போய் மில்களுக்கு விற்பது இவருடைய தொழில். கிராமத்தில் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமாக இருப்பவர். தினந்தவறாமல் தெக்க வடக்க போறவர். நாளெழுத்து படித்தவர். வியாபாரி வீட்டுக்குள்ள வந்தபோது அசோதையம்மா ஈர் வாங்கியினால் தலைமுடிக்குள் கொடுத்து வாங்கி ஈர் முட்டைகளை நசுக்கி கொண்டிருந்தாள். நாயுடுதான் வந்து வியாபாரியை வாங்க என்று சொன்னார். பருத்தி விலையை கேட்டார். லட்சுமி இப்ப 45க்கு தான் தீருதங்க. அநியாயம், வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து சம்சாரிகளை கொள்ள தானே அடிக்கீங்க என்றார் நாயுடு சத்தம் போட்டு. கோபத்துக்கு பதிலாக கொந்தளிப்பான ஒரு சிரிப்பே பதிலாக வந்தது. முன்னெல்லாம் 1 பவுன் என்ன விலையோ அதே விலைதான் ஒரு பொதி பருத்தியின் விலையும் என்றாள் அசோதையம்மா தலையை முடிந்து கொண்டே. அதுபடி பார்த்தா இப்போ பருத்தி விலை குண்டாலுக்கு 1500 ரூபாய் இருக்கணும் என்றார் நாயுடு. ஆமாமா, அதில் என்ன சந்தேகம் என்று ஒப்புக்கொண்ட வியாபாரி, பருத்தி விலைய நாமளா வைக்கிறோம், அது மில்லுக்காரன்லாம் வைக்கிறான், விலையை ஏத்துறதும் இறக்குறதும் அவன் பாடுதான் என்றார். போன வருஷம் பருத்தி வியாபாரி செல்லைய நாயக்கருக்கு பலத்த அடி. மீண்டதே பெரிய காரியம்னு பேசிக்கொண்டார்கள் என்பது நாயுடுவின் நினைவுக்கு வந்தது. நூலு விலைக்கும் துணி விற்கிற விலைக்கும் இப்போதைய பருத்தி விலைக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை ஒப்புக்கொண்டார் பருத்தி வியாபாரி. ஊர் தரகனார் வந்து திராசை தொங்க விட்டார். தட்டுவாட்டம் பார்த்தார். பருத்தியை அள்ளி நாயுடு தட்டில் வைத்து கொண்டே இருந்தார். உடம்பெல்லாம் வியர்வையாய் ஒழுகியது. தரகனார் கணீர் என்ற குரலில் ராகம் போட்டு எண்ணிக்கையை சொல்லி பருத்தியை நிறுத்து போட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு மருகை நிறைந்தவுடன் அடுத்த மருகைக்கான நிறுவை ஆரம்பமாகும். நேரம் மதியத்துக்கு மேலாகிவிட்டது. வீட்டுக்குள்ளிருந்து பருத்தி மருகைகள் உருண்டு உருண்டு தெருவுக்கு வந்து கொண்டே இருந்தன. பருத்தியை போட்டுவிட்டு பணத்துக்கு நடையாய் நடந்தார் சுப்பாநாயுடு.
இப்போ, பிறகு, நாளை, அடுத்த வாரம் என்று தவணை சொல்லிக்கொண்டே வந்தார் வியாபாரி. இப்படி மரமா நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி? எவ்வளவு செலவு இருக்கு? சம்பளக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அருகு எடுத்தவங்களுக்கு பணமா வேணுமா? அவங்க வேற நடையா நடக்காங்க. அள்ளுஞ்சில்லுமா வீட்டாப்பு கடன் வேற வாங்கி கிடக்கு. வீட்டுக்கு சாமான் வாங்கி போட்டு எத்தனை நாள் ஆகுது? பிள்ளைக்கும் நமக்கும் உடுக்க துணி எடுக்க வேண்டாமா? மாடுகளுக்கு பருத்தி கொட்டை எப்போ போய் பிடிக்கிறது என்று வரிசையாய் பெருக்கல் வாய்ப்பாடு ஒப்பிப்பது போல ஆக வேண்டிய செலவுகளை சொல்லிக்கொண்டே போனாள் அசோதையம்மா. இவர் போன வேகத்தில் நல்ல வேளையாய் வியாபாரி செல்லையா நாயக்கர் இருந்தார். அவர் இந்த வருஷம் ஓரளவு பருத்தி வாங்கி முடிக்கவும் பஞ்சு விலை இறங்கவும் சரியாக இருந்தது. அரைத்த பஞ்சை விற்க முடியாமல் தகுதாயப்பட்டு கொண்டிருந்தார். வீட்டுக்குள் நாயுடு நுழைய போகும் சமயம் பார்த்து அங்கே ஒரு கார் வந்து நின்றது. 2-3 பேர் பணம் பெத்த ஆசாமிகள் அதிலிருந்து இறங்கி நாயுடுவை முந்திக்கொண்டு நுழைந்தார்கள். டேயப்பா, என்னம்மா அடிக்கி வாசம் ஜம்முனு. வாசலில் அவர்கள் கலத்தி போட்டு விட்டு போன செருப்புகளை கவனித்தார். தோல்ல இப்படி முகம் பார்க்கும்படியாகவும் செருப்புகள் இருக்கு போலிருக்கே. நாமளும் இருக்கமே என்று தன்னையே ஒரு பாய்ச்சல் வைது கொண்டார். எவ்வளவு வேகமாய் போனார்களோ அவர்கள் அவ்வளவு வேகமாய் பாய்ந்து திரும்பி வந்தார்கள். கார் புறப்பட்டு போய்விட்டது. பெட்ரோல் மனமே மிஞ்சியது. போனவர்கள் போகும்போது கட்டாயம் வந்துடணும் என்று சொல்லிவிட்டு போனதுதான் சுப்பா நாயுடு கேட்ட வார்த்தை. அவர்களை வழியனுப்ப வெளியே வந்த வியாபாரி இவரை பார்த்ததும், வாங்க உள்ள வாங்க என்று அழைத்தார். வந்தது யாரு என்று கேட்டுக்கொண்டே நாயுடு உள்ளே போனார் அவரோடு. மில்லிலிருந்து அழைப்பு பத்திரிக்கை மில்லு முதலாளி கொடுத்து விட்டுருக்கிறாரு. புதுசா இன்னொரு மில்லு திறக்க போறாங்க. எந்த இடத்துல? அதே மில்லுக்கு உள்ளாரதான். பி மில்லுன்னு சொல்றது. இது அதை விட பெரிய மில்லு. மிஷின்களெல்லாம் ஜப்பான்ல இருந்து வந்தது. தொழிலாளிகளே வேண்டாம், எல்லாம் அதே செஞ்சுக்கிடும். நூக்குறதோ, நெசவு செய்கிறதோ, சேலைகளை மடிக்கிறதோ, பொட்டணம் போடுறதோ சகலமும் மிஷினே செஞ்சிரும். மனுஷங்க கூட அப்படி செய்ய மாட்டான். போடு பெண்ணே, அப்படியும் வந்துருச்சா? காரணமில்லாத சந்தோஷம் கொஞ்ச நேரம் 2 பேரையும் பற்றி கொண்டது. அரை நிமிஷ சந்தோஷத்துக்கு பிறகு சுப்பா நாயுடு தரை இறங்கி வந்து, பருத்தி போட்டதுக்கு பணம் வேணுமே என்று கேட்டார். இப்போ கொஞ்சம் கொடுக்கேன், வாங்கிட்டு போங்க என்று சொல்லி கொஞ்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்தார். இதென்ன? இதை வாங்கிட்டு போய் என்ன செய்ய? ஓதவா என்று எரிச்சலுடன் கேட்டார். என்ன செய்ய? 2 நாள் பொறுத்துக்கோங்க. பொறுத்ததே பொறுத்துக்கிட்டீங்க. கிடைச்சதா வாங்கிக்கிட்டு இதாவது இப்போதைக்கு கிடைச்சதேன்னு வந்தார். அவருடைய பொறுமையின்மையும் எரிச்சலும் அவர் நடந்து வரும் அழகிலேயே தெரிந்தது. வருகிற வழிதான் ஐயநாயக்கர் வீடு. பருத்தி அடை போட்டு கொண்டிருந்தார்கள். முக்கு திரும்புறதுக்கு முன்னாலேயே ஊர் தரகனாரின் குரல் கணீரென்று ராகம் போட்டு நீளமாய் கேட்டது. வெங்கடாச்சலபதி முன்னிற்க லாபம். முன்னிற்க என்பதில் விழுந்த அழுத்தம் நாயுடுவுக்கு ரொம்பத்தான் எரிச்சலை கிளப்பி விட்டு விட்டது. முன்னிற்க என்னத்த முன்னிற்க? வெங்கடாச்சலபதியும் வெங்கடாச்சலபதியின் மில்லும் தான் முன்னிற்குதான். அவனுக்கு மாதம் 50 லட்சம் 60 லட்சம் உண்டியலில் வந்து விழுது. இவனுங்களுக்கு வருஷம் 50 கோடி 60 கோடின்னு லாபம் வருது. முன்னிற்கங்கிறது அவனுக்கு, லாபங்கிறது இவனுக்கு. முக்கு திரும்பி ஐயநாயக்கர் வீட்டுக்கு முன்னால் கூடி வந்தபோது அங்கே ஐயநாயக்கர் குத்துக்கால் வச்சு உட்கார்ந்து எண்ணப்படாத தலையை பரட்டு பரட்டுன்னு சொரிஞ்சு கொள்வதும் கோமணத்தை இழுத்து சரி செய்து கொள்வதும் இவருடைய கண்ணில் பட்டது. ஒரு வினாடி அதை நின்று பார்த்து கொண்டிருந்த நாயுடுவுக்கு பளிச்சென்று சில விஷயங்கள் புலப்பட்டது போல் தெரிந்தது.